ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசாயா 43வது அதிகாரத்தில் எப்படியாக வசனம் சொல்கிற, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். லேலுயா, உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். லேலுயா, நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். லேலுயா, கடைசி நாள் மட்டும் அவர் நம்மளை ஏந்துவார், தப்புவிப்பார், அவர் சுமப்பார். லேலுயா, உடைய கிருபைகள் ஆண்டவரே பெரியது. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகள். நீர் உண்மையுள்ள தெய்வம். ஆண்டவரே, உம்மையே ஆராதிக்கிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாது என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. பிடித்து நடத்தினாரே. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர்,
வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார் பலனும் மீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார் பலனும் மீந்தார் சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து குரல்களை உயர்த்தி சத்தங்களை உயர்த்தி அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவருடைய கிருபைகள் என்றும் இருக்கிறார். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் பலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர், பெரியவரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். சொல்லுவோமா? பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர். மறுபடியும் கர்த்தர் கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர். நீங்க நல்லவர், பெரியவர் ஆண்டவரே, மிகவும் புகழப்படத்தக்கவர். ஆமென். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தி விசுவாசிக்கிறவர்கள் அதை பாடுவோமா? தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. எங்களை ஆண்டவரே தோளில் சுமந்து நடத்தினீரே. ஆதலால் கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை
உங்களை பிடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து அவர் பெரியவர். கரங்களை நாம் வானத்திற்கு நேராக உயர்த்தி, நீர் பெரியவர், நீர் மாத்திரமே பெரியவர், நமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர். மறுபடியும் கர்த்தர் நல்லவர், நம் தேவன், உங்களுடைய தேவன் பெரிய தெய்வம். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மையுள்ளவர். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை. மறுபடியும் பெரியவர், 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 பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர். ஆமென். பெரியவர், பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி, ஆண்டவரே பெரியவர், பரிசுத்தர், ஆண்டவரே கிருபைகள் நிறைந்தவராய் இருக்கிறீரே. உங்கள் வாழ்க்கையிலே கிருபைகளை நீர் பொழிய செய்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. மக்கே ஆராதனைகள் ஆண்டவரே. ஆராதனை
ஸ்தோத்திரம் தருவோமா? ஆமென். ஆராதனை ஆராதனை ஆமென் ஆமென். மறுபடியும் மறுபடியும் ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். இனி என்னுள்ளில் நீர் என்னுள் இருக்கும்போது நாங்கள் எதற்கும் கலக்கமில்லாமல் எல்லாமே நீங்க பார்த்துக் கொள்வீங்க என்று சொல்லும். நீர் என் நோய்களை சுமந்தீர் என்று சொல்லுமா? நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டு என் நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்திரே. யெகோவா ராஃபாவா இருந்து எங்களுக்கு பரிகாரியான தெய்வமா இருக்கிறீரே. நீர் அறிவி, நீர் எந்த நல்மைப்பர், நீர் எந்த நல்மைப்பரே. ஆராதனை 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 ஆராதனை. உமக்கே ஆராதனைகள் ஆண்டவரே. எங்களுள் கலக்கம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஆமென். எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். நல்மேய்ப்பரா எங்களுக்கு இருக்கிறீரே. நீர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறீரே. உம்முடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரைக்கும் நம் எல்லாரும் நம்முடைய கரங்களில் இருக்கிற வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை வாசிப்போம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட வேண்டியதே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த நாளின் தலைப்பு ஸ்பிரிச்சுவல் டெனாசிட்டி. கடந்த நாட்களிலே நாம் ஆவிக்குரிய இளக்காரம், கவனக்குறைவை குறித்து நம்ம பார்த்தோம். ஜீவனை தெரிந்து கொள்ளுவது நமக்கு சால சிறந்தது என்ற சத்தியத்தை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் எப்படி விடாப்பிடியான உறுதியான தீர்மானத்தோடு நாம் வாழ்கிறோமா என்பதை குறித்து சற்று வேத வசனத்தின் வெளிச்சத்திலே
நாம் நம்மையே உற்று பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. டெனசிட்டி, ஒரு அகராதி இப்படியாக கூறுகிறது: விடாப்பிடியான தீர்மானம். அந்த தீர்மானத்திலே நான் சற்றும் பிறழ மாட்டேன். இனி ஒரு அகராதி சொல்லுகிறது ஓன் குயிட். நான் இடையில பாதியில் நிறுத்திக்கிட மாட்டேன். எனக்கு முடியலை, சாரி என்று சொல்லி நான் அந்த ஆவிக்குரிய பாதையை விட்டு விலகிவிட மாட்டேன். இனி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் தொடர்ந்து என்னுடைய லக்கை பெறுகிறது வரைக்கும் முயற்சித்து கொண்டே இருப்பேன். கீப்ஸ் ட்ரையிங் அன்டில் ரீச் கோல். எனக்கென்று வைத்திருக்கிற அந்த லக்கை நான் அடைந்தே தீருவேன். எப்படியாயினும் நான் சற்று கூடுதல் பிரயாசமும் எடுப்பேன். இந்த பதம் டெனாசிட்டி என்கிற ஒரே வார்த்தையிலே காணப்படுகிறது. வேதாகம அகராதி என்ன சொல்லுகிறது என்று நாம் சற்று இந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்த்தால், வேதம் சொல்லுகிறது, எனக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், நான் தொடர்ந்து கர்த்தரிலும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்திலும் என்னுடைய நம்பிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டே இருப்பேன். மாத்திரமல்ல, எனக்கு முன்பாக நான் சரியானதை எல்லா நேரத்திலும் விடாமல் செய்வேன். நான் யார் என்னை கவனிக்கிறார்கள் என்பதை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. இது அனைத்தும் சேர்த்து வேதாகம அகராதி டெனாசிட்டி என்று கூறுகிறது. நான் மீண்டும் ஒரு முறை கூட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதாகமத்திலே இந்த டெனாசிட்டி என்கிற பதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற விளக்கம், என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், அதை குறித்து நான் சற்றும் கிஞ்சித்தும் நான் கவலை கொள்ளாமல் தொடர்ந்து தேவனிலே, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களிலே நான் என்னுடைய நம்பிக்கையை வைத்து நான் எப்பொழுதும் சரியானதை மாத்திரம் செய்யும்படி நான் தீர்மானித்திருக்கிறேன். யார் என்னை கவனிக்கட்டும் கவனிக்காமல் போகட்டும், அதை குறித்து நான் அக்கறை கொள்ளவில்லை. நான் விடாமல் கர்த்தரிலும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களிலும் என்னுடைய நம்பிக்கையை வைப்பேன். இனி ஒரு வேதாகம அகராதி சொல்லுகிறது, நான் ஒன்றை பிடித்து கொண்டேன், அதிலே உறுதியாய் அந்த பிடிமானத்தை விட்டுவிடாமல் உறுதியாய் பிடித்திருப்பேன். கீப் அ ஃபர்ம் ஹோல்ட் ஆஃப் சம்திங். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ், திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை என்ன செய்கிறவர்? ஸ்திரப்படுத்துகிறவர். அப்படி என்றால் அவர் நல்லவர் தானே. நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் நிச்சயம் பெரியவராகத்தானே இருக்க முடியும். பெரியவர் தானே நம்மை ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்துவதற்கான உரிமையும் அதிகாரமும் உடையவர். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், தளர்ந்து போகாதிருந்தால், மிகவும் அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு. தளர்ந்து போகாதிருந்தால் நாம் ஏற்ற காலத்திலே என்ன செய்வோம்? அறுவடையாளர், எஜமானர் நமக்கு அறுவடையை அள்ளி கொடுக்கிறதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். நாம் அந்த அறுவடையிலே களி கூறத்தக்கதாக கொள்ளை பொருளை பங்கிட்டு கொள்ளுகிற நாளிலே நாம் மகிழ்கிறது போல கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை மகிழ்ச்சியால் நிரப்புகிறவர். அப்படி என்றால் நாம் என்ன செய்வது? கர்த்தரே நமக்கு சொல்லுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 9வது வசனத்திற்கு நம்முடைய சிந்தையை கொண்டு வருவோமானால், அங்கே கர்த்தர்
நான் உனக்கு சொல்லவில்லையான்னு சொல்லல, நான் உனக்கு அறிவுறுத்தவில்லையான்னு கர்த்தர் சொல்லல, நான் உனக்கு வற்புறுத்தி சொல்லுகிறேன், தயவு செய்து கேளு, அப்படி கர்த்தர் சொல்லல. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? என்ன செய்வது? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். என்னோடே இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நான் எங்கெல்லாம் போறேனோ, எந்த வீட்டுக்குள்ள போறேனோ, எந்த இடத்துக்கு போறேனோ, எந்த ரோட்ல நடக்கிறேனோ, அங்கெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடே கூட இருக்கிறார். தேங்க்யூ ஃபார் யுவர் அல்லேலூயா. நாம் இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய நம்பிக்கையை பதித்து வைப்போமேயானால், நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வசனங்கள் வரைக்கும் நாம் நம்முடைய கரங்களிலே எடுத்து வைத்து கொள்ளுவோம். அங்கே 21வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து எங்கே செல்லுகிறார்? தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். தீரு சீதோன் பட்டணங்களின் பாருங்க, கர்த்தர் எந்த ஒரு இடத்துக்கு போறாருன்றதுல கூட வேதம் மிகவும் அந்த ஆழ்ந்த பொருளை நமக்கு விளக்குகிறது. ஏன் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார்? இந்த தீரு சீதோன் பட்டணங்களின் காரியங்களை நாம் சற்று பார்த்தால், அங்கே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். இதை இந்த 22வது வசனத்தில் இருக்கிற கானானிய ஸ்திரீ கேள்விப்படுகிறாங்க. என்ன அங்க நடந்தது? வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கலாம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அடைந்திருந்த ஒரு பிணியாளி, 2 பிணியாளி, நீங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் காலையில வெள்ளனே எழும்பிட்டேனா, ஐயோ எனக்கு முடியலப்பா, தாங்க முடியல, எல்லாரும் போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. அப்படி தேவன் சொல்லுகிறவர் அல்ல. சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை கர்த்தர் சொஸ்தமாக்கினார். இதை இந்த கானானிய ஸ்திரீ கேள்விப்படுகிறாள். அவங்களுக்கெல்லாம் செய்த கர்த்தர் எனக்கும் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். நான் அவரை போய் சந்திக்க வேண்டும். இவளை சந்திப்பதற்காக இவ இயேசுவை சந்திக்க வரல. தீரு சீதோன் பட்டணங்களுக்கு இயேசு போகிறதுக்கு நீங்கள் 21 முதல் 28 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே நபருக்காக மாத்திரம்தான் அந்த பட்டணங்களுக்குள்ளே பிரவேசிக்கிறார். தனி நபர் ஒருவரையும் கூட தேவன் விட்டு விடுவதில்லை. அவர் அன்புடன் அரவணைக்கிறவர், பாதுகாக்கிறவர். அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று ஊரு உலகத்திற்கு அறிய செய்கிறவர். இந்த வார்த்தைகளை நீங்கள் வீட்டில் போய் ஆழ்ந்து படித்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய சாராம்சம் நம்மை கர்த்தருக்கு நேராக சுண்டி இழுக்கும். இங்கே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், முடிந்தால் மனதிற்குள்ளாக வாசித்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக கர்த்தரிடத்திலே வருகிறான். கர்த்தர்கிட்ட நீ எனக்கு என் வேலைக்காரனை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசுங்க, அல்லது கீழே இருக்கிற மண்ணில் உங்கள் உமிழ்நீரை துப்பி அதை குலைச்சி என் வேலைக்காரன் மேலே பூசுங்க, அவன் சுஸ்தமாயிடுவான். இந்த மாதிரி கர்த்தருக்கு அவர் ஆலோசனை கொடுக்கலை. சே ஒன் வேர்ட் லார்ட், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நான் உங்கள் வார்த்தையில் என் நம்பிக்கையை வைக்கிறேன். அப்படின்னா நான் மட்டும் நினச்சிக்கிட்டீங்களா? நான் எங்கள் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. ஒருத்தனை போன்னு சொன்னால் அவன் உடனே போயிடணும், இன்னொருத்தனை வான்னு சொன்னால் அவன் வந்துடணும். அப்படிப்பட்ட நான் என்னுடைய அதிகாரத்தை நான் யோசிக்காமல் நம்பாமல் உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்.
தனக்காக அவன் கர்த்தரிடத்திலே வரவில்லை, தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்திற்காக. இன்று காலையிலே நம்மிலே எத்தனை பேர் எனக்கு நல்லா இருக்கணும், நான் கேட்ட இந்த தேவையை கர்த்தர் எனக்கு தரணும், அந்த உணர்வோடு இருக்கிறோமா? அல்லது இந்த 100க்கு அதிபதியைப் போல நாம் மற்றவர்களுக்காக தேவனிடத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுடைய தேவைகளை தேவனிடத்திலே ஜெபித்து மாத்திரமல்ல, அதை கர்த்தருடைய கரத்திலிருந்து அந்த மற்ற பிள்ளைகளுக்கு கடத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 4:26. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தனாகிய நாகமானே அல்லாமல். லூக்கா 4:26. எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல். எப்படி எலியாவை தேவன் அந்த சாரிபாத்து விதவை வீட்டிற்கு அனுப்புகிறாரோ, அதே போல தேவனே இந்த கானானிய ஸ்திரீக்கு நேராக தம்மை நடத்தி செல்லுகிறதை இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்களிலே வாசித்து அறிய முடிகிறது. மத்தேயு 11ஆவது அதிகாரம் 21, 22 படிக்கலாமே. மத்தேயு 11, 21, 22. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில். இந்த தீரு சீதோன் பட்டணத்தை குறித்து கர்த்தர் சொல்றார் பாருங்க. உங்களுக்கு செய்த நன்மைகள் யூத மக்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் புறஜாதியினரிடத்திலே நான் செய்திருப்பேன், ஆனால் அவங்க அப்பமே சாம்பல்ல உட்கார்ந்து ரெட்டுடுத்தி எனக்கு நேராக தங்களுடைய மனதை திருப்பி இருப்பார்கள். ஆனால் நீங்கள் திருப்பலையே. உங்களுக்கு ஐயோ, கோராசினே, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று சொல்லுகிற இந்த காரியங்களை இங்கே பார்க்கிறோம். ஏன் தீரு சீதோன் பட்டணத்திற்கு கர்த்தர் இங்கே வருகிறார்? ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த சகோதரியை, அவளை குறித்து கர்த்தருக்கு நன்கு தெரியும், ஆனால் அவளை குறித்து நமக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த தீரு சீதோன் பட்டணங்களுக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். வாசிக்கலாம். 23வது வசனத்துக்கு வருவோம். மத்தேயு 15. அவளுக்கு பிரதியுத்தரமாக மத்தேயு 15:23. நீங்கள் அந்த பகுதியை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஒரு நபர் கேட்கிறார், சே ஒன் வேர்ட் லார்ட், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார். இந்த அம்மா கர்த்தரை பார்த்து சொல்கிறாங்க. இவங்க தன்னுடைய காரியத்தை தான் சொல்கிறாங்க, ஜெபித்ததாக வேதம் சொல்லவில்லை. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிறாள். அவள் ஜெபித்திருந்தா வேண்டிக் கொண்டாள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். அவள் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றா, என் பிள்ளை பிசாசினால் ரொம்ப கஷ்டப்படுறா. கர்த்தர் இரக்கமுள்ளவர் தானே. ஆனால் இங்கே ஆவியானவர் இதையும் எழுதி வைக்க தவறவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, அமைதியாக இருக்கிறார். நம்ம ஒரு நபர்கிட்ட ஒரு காரியத்தை மனசுலேருந்து கொட்டுவோம், அவங்க கம்முன்னு இருக்கிறாங்க, நமக்கு என்ன தோணும்? இதுகிட்ட போய் சொன்னேன் பாரு, அப்படி தானே நம்ம நினைப்போம். இருந்தும் நானே மன துயரத்தெல்லாம் கொட்டலான்னு வந்தால் நான் எவ்வளவு ஆதங்கத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன், அது அமைதியாக உட்காந்துருக்குது. கேட்குதா கேட்கலையா அது கூட தெரியலையே, அப்படி தானே நாம் நினைப்போம். ஒருவேளை இந்த கானானிய ஸ்திரீக்கும் கூட அந்த உணர்வு வந்ததோ இல்லையோ, சீஷர்களுக்கு வந்தது. சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது அவருடைய சீஷர்கள்
இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இவ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றா. ஆண்டவரே, இவளை என்ன செய்துவிடும்? அனுப்பிவிடும். சீஷர்கள் அங்கே ஜெபிக்கிறார்கள், வேண்டிக் கொண்டார்கள். என்ன வேண்டிக் கொள்றாங்க? இவ தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றா, இவளை சமாதானத்தோடே அனுப்பிவிடும். தமிழ் மொழிபெயர்ப்பில் அனுப்பிவிடும்னு போடப்பட்டு இருக்கிறது. அதுக்கு இவளை அனுப்பிவிடும் இந்த பதங்களுக்கு நடுவிலே சமாதானத்தோடு இவளை அனுப்பிவிடும். எப்போ சமாதானம் கிடைக்கும்? மகள் பிசாசின் கொடிய வேதனைகளிலிருந்து விடுதலை பெற்ற அம்மாவுக்கு என்ன ஏற்படும்? சமாதானம். சீஷர்கள் அந்த கருத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே அந்த வேண்டுதலை வைக்கிறார்கள். அந்த அம்மா சொல்லும்போது ஒரு வார்த்தையும் சொல்லாத இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொன்ன உடனே அட் அ டைம் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. என்ன இன்சல்ட்டு பாருங்க. அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுறா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பார்க்குறாங்க சீஷர்கள், இந்த அம்மா நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருது, தயவுசெய்து அவளை சமாதானமாக அனுப்பிவிடுங்க. அவங்களும் ஆத்தரைஸ்டாக கேட்கல, ஹம்பிளாக கேட்குறாங்க, வேண்டிக் கொண்டார்கள். டக்குன்னு கர்த்தர் வாயை திறந்து சொல்கிறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், காணாமல் போன ஆடுகளாகிய நான் வந்த பர்பஸே அதுதான், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார். இதை கேட்கும்போது நமக்கு இயேசு மேலே கொஞ்சம் நெருடலான சிந்தனைகள் ஏற்படுகிறது. இயல்பு தானே. இயேசு யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவனா? அப்படி என்றால் நம்முடைய இயக்கங்கள் சொல்லுகிறபடி அவர் வெளிநாட்டு தெய்வமா? இல்லை. ஆண்டவர் வார்த்தை அவளுடைய மனதை புண்படுத்துகிறது போல தோன்றுகிறது. ஆனால் கர்த்தர் பாருங்க, தொடர்ந்து அவளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார், சைடு லுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அம்மா என்னதான் பண்ணுறாங்க பாருங்க. அவள் இப்போ சீஷர்கள்கிட்ட தானே பதில் சொன்னார். இந்த சம்பவத்தை நீங்கள் மனதில் அப்படியே அசை போடுங்க. சீஷர்களுக்கு கேட்குறாங்க, சீஷர்களுக்கு பதில் சொல்லுகிற ஆண்டவர். இப்போ குறுக்க யார் வர்றது? கானானிய ஸ்திரீ. அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். பாருங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்லலை, ஹெல்ப் மீ லா, எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டாள். இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எத்தனை பேர் கர்த்தரை அப்படி பணிந்து கொள்ளுவோம்? நீராச்சு, உங்கள் வேதமாச்சு, தூக்கி எறிந்து போகிறவர்கள் தானே இங்கே அமர்ந்திருக்கிறோம். காணொளியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலே ஒரு சிலரும் உண்டு தானே. நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் எவ்வளவு பாரத்தோடு என் கஷ்டத்தை வைக்கிறேன், அவர் என்னமோ காணாமல் போன ஆடுகளை தேடி தான் நான் வந்தேன், மற்றபடி கிடையாதுன்றாரு. எனக்கு எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்குது. சரி, நம்ம இப்போ பாதையை பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போனாங்களா? நம்மளாக இருந்தால் போயிருப்போம், கோவிச்சுக்கிட்டு போவோம். அது என்ன கர்த்தர், அது என்ன ஊழியர் அப்படின்னு சொல்லி நாம் அவர்களை பரிகசிக்கவும் ஏளனம் செய்யவும் தயங்க மாட்டோம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரே, நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாங்க, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லிக்கிடலை, அது உங்கள் சாய்ஸ். பட் நீங்கள் எனக்கு ஆண்டவர், நீர் என்னை ஆளுகை செய்கிறவர், என்னிடத்தில் உம்முடைய ஆளுகை இருக்கும் ஆண்டவரே, அதனால உங்கள் ஆளுகை என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. யோபு 35ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தால், யோபு 35:14, அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு வெயிட் பண்ணு. ஒருவேளை இந்த அம்மா இந்த யோபுவினுடைய வார்த்தைகளை நிதானித்திருந்திருப்பார்களோ? காத்திருப்போம்,
நம்ம அவர் சொல்கிறதுக்காக கோவிச்சுக்கிடக்கூடாது. காரியம் பெருசா வீரியம் பெருசா? நம்ம வீரியப்பட்டோமானால் நாம் தான் நஷ்டப்படுவோம். நமக்கு தேவை காரியமாக வேண்டும். என் பிள்ளை பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். யோபு 23:6 இன்னும் கொஞ்சம் வாசித்து பார்ப்போம் பாருங்க. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? ஒருவேளை இந்த கானானிய ஸ்திரீ யோபுவின் சரித்திரத்தை தெரிந்த ஒரு சகோதரியாய் இருந்திருக்கலாம். அவங்க சொல்றாங்க, கர்த்தர் தம்முடைய மகா வல்லமையின்படியே நான் அற்ப பதர் என் கூட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்ய மாட்டார், என் மேல் தயை வைப்பார். இதுதாங்க விசுவாசம். என் மேல் அவர் அன்பு கூறுவார், எனக்கு நன்மை செய்வார், நான் அவரை நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு அந்த சகோதரி கர்த்தரை என்ன செய்கிறார்கள்? பணிந்து கொள்ளுகிறார்கள். மறுபடியும் கர்த்தர் சொல்றார் பாருங்க, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அடுத்த ஒரு இன்சல்ட் பாருங்க. அவ பணிந்து கொள்ளுகிறாள். நான் உம்முடைய தயவுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அந்த அளவிற்கு கர்த்தர் மிகவும் கடுமையான மனம் உள்ளவரோ? மிகவும் கண்ணனாக காட்சி அளிக்கிறவரோ? இல்லை. அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது கர்த்தருடைய பிரியம் இருக்கிறது. பின்னையே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். இங்கே சொல்கிறார் பாருங்க, நான் பிள்ளைகளினுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்கு போடுவேனான்னு கூட சொல்லலை, நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அது தட் இஸ் நாட் நைஸ் அப்படிங்கிறார். நான் போடுறது, அது நான் போட்டால் கூட அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இடத்துக்கு நாம் வந்திருப்போமானால் நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு போய்விடுவோமா? அல்லது இந்த ஆண்டவர் அந்த ஒரு தாளந்து வைத்திருந்தவனை போல, நீர் கடின இருதயம் உள்ளவர், என்கிட்ட மாத்திரம்தான் உங்களுடைய அந்த கடுமையான குணம் வெளிப்படுது, மற்ற எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறீங்க, இப்படி புலம்பி தவிக்கிற ஒரு ஸ்திரீயாக இங்கே காணப்படுகிறார்களா? இந்த சகோதரி ஞானமுள்ள சகோதரி. ஞானமாக கர்த்தர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை எடுத்துட்டு கர்த்தருக்கே திருப்பி அடிக்கிறாங்க. எவ்வளவு ஞானம் பாருங்க. கானானிய ஸ்திரீ, வேதம் அதிகம் அறியாதவர்கள். இந்த சகோதரி சார்பிலே தான் சீஷர்கள் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவங்க பேசும்போது பதில் கொடுக்கிறார். இவங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் பிரெட்டை எடுத்து என் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பேன், நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், அது நல்லது கிடையாது. உடனே இவங்க சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பம் கொடுங்க, அந்த பிள்ளை சாப்பிடும்ல, சாப்பிடும்போது சிந்தி போடாது, அந்த சிந்தி போடுகிற அந்த க்ரம்ஸு எனக்கு வேணுமே, நான் நாய்க்குட்டி தான். உங்கள் லாங்குவேஜ் படியே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுங்க. அந்த பிள்ளைகள் அப்பம் சாப்பிடும் பொழுது சில க்ரம்ஸ் கீழே விழதானே செய்யும், அந்த க்ரம்ஸை இந்த நாய்க்குட்டி எடுத்துக்கிடட்டுமே. நம்மள எத்தனை பேர் இந்த தாழ்மையோடு கர்த்தருக்கு முன்பாக இருப்போம்? நம்முடைய அந்த கேரக்டரை கர்த்தர் இந்த ஸ்திரீயை கொண்டு நமக்கு உணர்த்தும்படியாக தான் இந்த சகோதரியை சற்று விட்டு பிடிக்கிறார். மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் தின்னுமே. என்ன ஒரு ஹம்பிள்னஸ் பாருங்க, ஹியூமிலிட்டி. கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறவர். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். சங்கீதம் 80வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்தால், 80ஆம் சங்கீதம் 4வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் எதுவரைக்கும் கோபம் இந்த இவங்க சொல்ற வார்த்தை இந்த வசனத்துக்கு இணையாக இருக்கிறது. மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு விரோதமாக எவ்வளவு நாள் தான் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க?
ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. 63ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. நீங்க என்னை விட்டாலும் நான் உங்களை என்ன செய்வேன்? விட்டு விட மாட்டேன். நான் விடாம தொடர்ந்து பற்றி கொள்ளுவேன். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கும். நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கண்டிப்பாக எனக்கு நன்மைகளை செய்கிற தேவன். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சகோதரனை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், கானானிய ஸ்திரீ புதிய ஏற்பாடு, யாக்கோபு பழைய ஏற்பாடு. ஒரு வேதாகம பண்டிதர் சொல்லுகிறார், இந்த யாக்கோபை பிரின்ஸ் என்று சொல்லுகிறார், கானானிய ஸ்திரீயை பிரின்சஸ் என்று சொல்லுகிறார். இளவரசன் யாக்கோபு, இளவரசி கானானிய ஸ்திரீ என்று அந்த பண்டிதர் அழைக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது, என்னை விடுப்பா, பொழுது விடியுது, என்னை விட்டுரு, நான் போகட்டும். அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றான்? போங்க, பொழுது விடிஞ்சிருச்சுன்ட்டிங்கல்ல, போங்க போங்க, உங்களை தேடி நான் வந்தேன் பாரு. நம்முடைய லாங்குவேஜ், நான் வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். பொழுது விடியுது, போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, போங்க, பாரதனா பாங்க அப்படின்னுவோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை பொழுது விடியுதா, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பொழுது விடிஞ்சிதோ விடியலையோ, எனக்கு நீர் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதங்களை தர வேண்டும். அது வரைக்கும் நான் உம்மை விட போகிறது கிடையாது. 2 பேருடைய காரியங்களை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால், இருவருமே விடாப்பிடியான டெனாசிட்டி, விடாப்பிடியான அந்த விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறதை, அபியாசிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த விசுவாசம் பெரியது, கிரேட் ஃபெய்த். இந்த மத்தேயுக்கு வருவோம். 15வது அதிகாரத்திலே 28 வாசிக்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது. டக்குன்னு சொல்றார் பாருங்க, உன் விசுவாசம், யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். வேதத்தில் கர்த்தர் 2 பேருடைய விசுவாசத்தை தான் பாராட்டுகிறார். அவர் யாரையுமே சட்டென்று பாராட்டுவதில்லை. விட்டு பிடித்து அவர்களுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கிறார். 100க்கு அதிபதியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய இஸ்ரவேலருக்குள்ளேயும் கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்க முடியலை. ராஜ்யத்தின் புத்திரர் அங்கே இருளிலே பங்கடைகிறார்கள், ஆனால் புறஜாதியினரோ என்னுடைய வெளிச்சத்திலே களி கூறுகிறார்கள். இந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, கிரேட் ஃபெய்த். வேதத்திலே இந்த 2 நபர்களை மாத்திரம்தான் கர்த்தர் உன்னுடைய விசுவாசம் பெரிது என்கிற ஒரு பரிசை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே, கடைசி நாட்களிலே வாழ்ந்து வருகிற நம்மிலே யாருடைய விசுவாசத்தை கர்த்தர் சொல்ல முடியும்? கிரேட் ஃபெய்த். கேட்ட உடனே கொடுத்துடணும். யாரோ ஒரு ஊழியர் ஜெபித்தா நமக்கு பதில் வந்து விட வேண்டும். நம்ம ஜெபிக்கக்கூடாது. அவங்க வல்லமை நிறைந்தவங்க, அவங்க வல்லமையை நான் என்ன பண்ணணும்? ருசிக்க வேண்டும். எனக்கு நன்மை கிடைக்கட்டும். நாம் அப்படி சிந்தனையிலேயே தான் நாம் நம்மை கொண்டு செல்லுகிறோம். இந்த சகோதரியை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்கிட்ட தான்ப்பா வந்தேன், மற்றபடி கிடையாதுப்பா. அதாவது உனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லுகிறார். அடுத்து சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிக்கு போடலாமா, அது நல்லதா? நல்லது கிடையாதுன்னு அவரே சொல்லி முடிச்சிடுறார். விடாமல் இந்த அம்மா, ஆமாம் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் பிள்ளைகளுக்கு போடுகிற அந்த பிரெட்டு க்ரம்ஸை நான் அந்த நாய்க்குட்டியை எடுத்து சாப்பிடட்டுமே, அதில் பிட்டில் என் பிள்ளை ஹீல் ஆகிட மாட்டாளா
கர்த்தருக்கு அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியலைங்க. உன் விசுவாசம் பெரிது. அடுத்து சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு. இப்போ சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க, அவங்கள பற்றியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. டைரக்டாக இந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. அந்நேரமே, அந்த க்ஷணமே அந்த பிள்ளை, இந்த அம்மா என்ன கேட்டாங்க, எனக்கு உதவி செய்யும் தான் கேட்டாங்க. என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கர்த்தரிடத்துல தன்னுடைய காரியங்களை வைக்கிறாங்க. என் பிள்ளைய சுகமாக்குன்னு கூட சொல்லவே இல்லை. ஆனால் ஜெபிக்கிறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயோ இந்த அம்மா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது, அந்த அம்மாவை அனுப்பிவிடுங்க, சமாதானத்தோடையே அனுப்பிவிடும். வேதத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, பாலகனாகிய இயேசுவை காண்கிற சிமியோன் என்கிற ஆசாரியன் சொல்லுகிறான், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, என்னையை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சமாதானமாக எப்பொழுது போவோம் என்றால், நம்முடைய மனதின் விருப்பங்களை தேவன் நமக்கு அருள் செய்யும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், சமாதானமாய் போகிறோம். அந்த சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புவாராக. ஏன் கிரேட் ஃபெய்த், அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இந்த சகோதரியினுடைய விசுவாசம் மிகவும் பெரியது என்றால், இந்த அம்மாவுக்கு யூத போதனைகள் கொடுக்கப்படவில்லை. யூத காரியங்களை குறித்து சற்றும் இந்த சகோதரி அறியாத சகோதரி. யூதர்களுடைய சடங்காச்சாரங்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே பலி எப்படி கொண்டு வர வேண்டும், எந்த முறைமையின்படி கொண்டு வர வேண்டும், வருஷத்திலே எத்தனை தரம் கொண்டு வர வேண்டும், யூதர்களுக்குத்தான் அது தெரியும். இந்த அம்மையாருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனாலும் யூதர்களுடைய காரியங்கள் எனக்கு தெரிய வேணும்னு அவசியம் இல்லை ஆண்டவரே, என் பிள்ளை சுகமானா போதும். காரியத்திலே கவனமாயிருக்கிற ஒரு சகோதரி, எனக்கு யூத போதனைகள் வேண்டாம் ஆண்டவரே, சுகம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், எனக்கு உம்முடைய கரத்திலிருந்து உதவி வேண்டும். அதை கர்த்தர் பார்க்கிறார். உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், அநேக காரியங்களின் அடிப்படையிலே இந்த சகோதரியுடைய விசுவாசத்தை தேவன் பெரிது என்று பாராட்டுகிறார். ஏன் அப்படி பாராட்டுகிறார், அதை குறித்த சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு தந்தருளுவாராக. இந்த சகோதரி முதல்ல வரும்போது சொல்கிறாங்க, என் பிள்ளை பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அடுத்த லைனுக்கு அவங்க தாவிடுறாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்திலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த அம்மா வந்தது தான் பிள்ளைக்காக தான் வந்தாங்க. எந்த தாய்க்கு பிள்ளை பிசாசு அங்கே அலக்கழிக்குது அந்த பிள்ளைய, எந்த தாய்க்கு அதை பொறுத்து கொள்ள முடியும்? அந்த பிள்ளையினுடைய விடுதலைக்காக கர்த்தரை நோக்கி கதறுகிறார்கள். அதுக்கு இந்த சகோதரியினுடைய விசுவாசம் பெரியது என்பதை இந்த காலை வேளையிலே நமக்கு உணர்த்தும்படியாக தான் கர்த்தர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு செல்லுகிறார். 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சட்டென்று யாரையும் பாராட்டுவதில்லை. அவர் சற்று டீலிங்கிலே விட்டு விடுகிறார், ஆராய்ந்து விடுகிறார். இந்த மகன் எப்படி என்னை நம்புகிறாளா, என் வல்லமையை நம்புகிறாளா, இல்லை இன்ஸ்டன்ட்டு சுகத்துக்கு மட்டும்தான் என்கிட்ட வந்திருக்கிறாளா? அதெல்லாம் கிடையாது. நான் காணாமல் போன இஸ்ரவேல் மக்களுக்குத்தான் நான் வந்தேன். தன்னுடைய வந்த அந்த ஹெவன்லி பர்பஸை சொல்கிறாரு, மற்றபடி அல்லன்றார். அதையும் இந்த அம்மா கொஞ்சம் கூட அதை இக்னோர் பண்ணி விடுகிறார்கள், மனதிலே பொருட்படுத்தாமல். நம்மளாக இருந்தால் கோவிச்சுப்போம், இயேசு என்ன இப்படி பேசிட்டாரு, எனக்கு இயேசுலாம் வேண்டாம், அவர் தான் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாரு,
நாம் நம்மை நியாயப்படுத்துவோம். அவர் தான் இப்படி சொல்லிட்டாரு, நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார், நான் அவர்கிட்ட தான் போனேன், அவர் தான் சொல்லிட்டார். இப்படித்தான் நாம் சொல்லி இயேசுவை விட்டு தூரம் போவோமே தவிர, இந்த சகோதரி தன்னுடைய மகளின் சுகத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கர்த்தரை அணுகுகிற அந்த முறையை கர்த்தர் பாராட்டுகிறார். உன் விசுவாசம் பெரியது. 37 சங்கீதம் 4வது வசனத்திலே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின், ஒரு மொழிபெயர்ப்பிலே விருப்பங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது, உன் இருதயத்தின் விருப்பங்களை உனக்கு அருள் செய்கிறவர். நமக்கு எது விருப்பம்? கானானிய ஸ்திரீக்கு தன்னுடைய பிள்ளை சுகமடைய வேண்டும். பிசாசு அங்கே அலைக்கழிக்கிறதை தாயின் உள்ளம் கிஞ்சித்தும் ஏற்கவில்லை. என் பிள்ளைக்கு சுகம் தேவை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, இதை நான் பார்க்கணுமா, என் பிள்ளை கஷ்டப்படுறதை என்னால் சகிக்க முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய அந்த இருதயத்தின் விருப்பங்களை நீர் அருள் செய்கிறவர் என்று உம்மை நம்புகிறேன். கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. சும்மா டக்குன்னு கர்த்தர் அப்படியே நம்மளை பாராட்டு மலரினாலே நனைத்து விட மாட்டார். பாராட்டு மழையை கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம அப்படி சில்லுன்னு ஆயிடுவோம். இல்லைங்க, நம்முடைய விசுவாசத்தை சற்று நுணுக்கமாக வெளியே கொண்டு வருகிறவர். இப்படி நான் சொன்னால் கூட இந்த மகன் என்னை விசுவாசிப்பாளா, இப்படி நான் சொன்னால் கூட இந்த மகன் என்னை விசுவாசிப்பானா? நாம் எந்த கேட்டகரியிலே இருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டு பிரின்ஸ் யாக்கோபை போல பொழுது விடிது போகட்டுமா, அது எனக்கு தேவையில்லை, என்னை ஆசீர்வதியும், அப்போ தான் நான் உங்களை என்ன பண்ணுவேன், போக விடுவேன். ஈக்குவலாக கானானிய ஸ்திரீயும் சொல்கிறாங்க, எனக்கு உதவி செய்யும், அது வரைக்கும் உம்மை விட மாட்டேன். ரெண்டும் ஒன்று தானே. இளவரசி இளவரசன் 2 பேருமே தேவனிடத்திலே கதறுகிறார்கள், உதவி செய்யும், இல்லைன்னா நாங்கள் உங்களை விட மாட்டோம். நாம் எப்படி நம்முடைய ஜெபத்திலே எப்படி காட்சி அளிக்கிறோம்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்ட உடனே கர்த்தர் நமக்கு அருள் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் மனத்தாங்கல் அடைவோம். எனக்கு கர்த்தர் எனக்கு தாங்க செய்ய மாட்டார், அவங்களுக்கு செய்வார், இவங்களுக்கு செய்வார், எனக்கு தான் செய்ய மாட்டார். என்னன்னே தெரியல, என்னை அவருக்கு பிடிக்கல போல. உங்களை தாங்க ரொம்ப பிடிக்குது. உங்களை அரவணைக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். ஏங்க தம்முடைய இரத்தத்தையே தனக்குன்னு வச்சிருக்காம நம் ஒவ்வொருவருக்காகவும் தானே சிந்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நமக்கு தராமல் போய்விடுவாரா என்ன? இந்த சகோதரி கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா தாழ்மையை பார்க்க முடியுது. தன்னை அப்படியே தரைமட்டாய் தாழ்த்துறாங்க. நாய்க்குட்டின்னு சொன்னால் நம்மளாக இருந்தால் கோச்சுப்போம்ல. நாய்க்குட்டின்னு சொல்கிறீங்களே, என்ன ஆண்டவர், கொஞ்சம் கூட இங்கீதம் தெரியாமல் பேசுகிறீங்க. பழிக்கவும் செய்வோம். உங்களுக்கு பேச தெரியலை. நம்ம சில ஊழியர்கள் அப்படி தானே கேட்குறோம், அவங்களுக்கு பேச தெரியாது. அப்படி இந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து, உங்களுக்கு பேச தெரியலை, என்னை நாய்க்குட்டின்னு சொல்லிட்டீங்களே, என் மனசு எப்படி வருத்தப்படுது. அது அவங்க அதை நினைக்கவே இல்லைங்க. நாய்க்குட்டி தான் தங்களை தாழ்த்துகிற ஒரு நிலைமை. தரைமட்டாய் தாழ்த்துறாங்க. கர்த்தர் அந்த தாழ்மையை பார்க்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தான் உயர்வை நமக்கு தருகிறவர். அவர் யாரையுமே தாழ்த்த மாட்டார், நாம் தான் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தரை ஆல்வேஸ் அவர் நம்மளை உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறவர். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு உன்னை கீழே தள்ளி விடுவாரா? தள்ள மாட்டார். ஆனால் தாழ்மை நாமவே நம்மிடத்திலே ஏற்படுத்தி உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஐ ஹம்பிள் மைசெல்ஃப் பிஃபோர் தை ஆசம் பிரசன்ஸ், அப்படி சொல்ல வேண்டும். அதை இந்த சகோதரி கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார், தாழ்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. ஐயோ கோச்சிட்டு போயிடுவோம், நம்ம வந்தது ஒர்க் அவுட் ஆகலை, நமக்கு பதில் கிடைக்கல, பலன் கிடைக்கல, மனத்தாங்களோடு அந்த அம்மா திரும்பி போகலைங்க, அங்கேயே தான் நிற்கிறாங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த விடாமுயற்சியை சற்று விட்டு பார்க்கிறார். சில நேரங்களிலே தாய் கதவுக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிடுது,
பிள்ளை தேடிக்கிட்டே இருக்கு, அம்மா காணோம் காணோம். அதை தாய்க்கு மனசு தாங்க முடியாமல் ஒரு சின்ன ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு குரலை கொடுக்கும். ஓய் அப்படின்னு ஒரு குரலை கொடுத்துச்சுன்னா, கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் அம்மாவை. குரலை வைத்து அந்த பிள்ளை என்ன செய்கிறது? தன் தாயை கண்டுபிடிக்கிறது. ரெண்டும் சேர்ந்து அங்கே ஒரே களி கூறுதலை அங்கே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் அந்த தாயிலும் கீழானவரா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை உண்டா? அந்த தாழ்மையை கர்த்தர் உயர்த்தி பேசலைங்க. அவளுடைய விடாமுயற்சியை கர்த்தர் உயர்த்தி பேசலை, மாறாக அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் உயர்த்தி பேசுகிறார். யுவர் ஃபெய்த் இஸ் கிரேட். உன்னுடைய விசுவாசம் பெரியது. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் எப்படி சொல்லுவார்? சின்ன விசுவாசம், அற்ப விசுவாசிகள்னு சொல்லுவாரா? அல்லது விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியேன்னு சொல்லுவாரா? அல்லது உங்க விசுவாசம் பெரியதுன்னு சொல்லுவாரா? கர்த்தர் அந்த தாழ்மைக்கு அங்கே காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலங்க. கர்த்தர் அந்த சகோதரியினுடைய விடாமுயற்சிக்கு அங்கே அப்ரிசியேஷன் கொடுக்கல. பதிலாக அந்த சகோதரியினுடைய விசுவாசத்தை காண்கிறார். அந்த விசுவாசம்தான் பெரியது என்று கர்த்தர் அங்கே அழகாக எடுத்துரைக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4:18 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு. இந்த கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கர்த்தர் அந்தரங்கத்திலே பார்க்கிறார். அதை வெளியரங்கமாய் நமக்கு அதை முன்பாக நிறுத்துகிறார். இவ விசுவாசம் எவ்வளவு பெருசு பாருங்க. நீங்களும் அப்படி உங்க விசுவாசத்திலே பெரிய விசுவாசத்தை உடையவர்களாயிருங்கள். இயேசு அங்கே படகிலே பயணித்து கொண்டிருக்கிறார். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தலை சாய்த்து நித்திரையாயிருக்கிறார். காற்று அலை மேலோங்குகிறது, பெருங்காற்று, கடல் முழக்கமிடுகிறது, அலை தண்ணீர் எல்லாம் கப்பலுக்குள் வந்து விடுகிறது. இப்பொழுது சீஷர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, முடியலை. கடைசியில் இயேசுகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் மடிகிறது உமக்கு கவை இல்லையா? உங்களுக்கு கவலையே இல்லையா? எப்படி தூக்கம் வருது அப்படி கேட்குறாங்க. யோ, எப்படியா உமக்கு தூக்கம் வருது? நாங்கள்லாம் மடிந்து போகிறோம், நீர் ஜாலியாக நித்திரை பண்ணுகிறீரே. உடனே கர்த்தர், ஆமாம் ஆமாம், ஐயா தூங்கிட்டேன் அப்படி சொல்லலைங்க. அற்ப விசுவாசிகளே, அவங்களுடைய விசுவாசத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். எப்போ நம்முடைய விசுவாசம் பெரியது, அற்பமானது, சின்னது அல்லது அபிசுவாசம், இந்த கிரேடு எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளின் ஊடாக நாம் செல்லும் பொழுதுதான் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் பெரியதா, சிறியதா, அற்பமானதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்தரங்கத்திலே நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறவர், வெளியரங்கமாய் நமக்கு பதிலை கொடுக்கிறவர். இந்த சகோதரி பாருங்க, தனக்கு பதில் கிடைச்ச பிறகு கர்த்தரை ஆராதிக்கலை. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆராதிப்போம். எப்படி ஆராதிப்போம்? எனக்கு பதில் கொடுத்தீரே நன்றி. பதில் கொடுத்தாதான் நம்ம ஆராதனையினுடைய அந்த சத்தத்தின் விகிதம் கூடுதலாக இருக்கும், காட்டம் அதிகமாக இருக்கும். நன்றி ஆண்டவர் அழுத்தமாக வரும். இல்லைன்னா தூக்கத்தோடு இருக்கிற துக்கமயமான ஆராதனையாக இருக்கும். ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ கையை தூக்குன்றாங்க, அசைன்றாங்க, கத்துன்றாங்க, புரியலை, ஏதோ பண்ணுறாங்க. நானும் இருந்துட்டு வந்தேன். இந்த 2 கிரேடில் நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? பதில் கிடைச்சாதான் ஆராதிப்போம். ஆமேன் தானே? எனக்கு பதில் கொடுத்தாதான் ஆண்டவரே தோத்திரம் சொல்லுவேன், இல்லைன்னா ஆத்திரப்படுவேன். ஆனால் இந்த சகோதரி எந்த ஆத்திரமும், இன்னும் பதிலே இல்லைங்க. இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் இன்சல்ட்டு, கர்த்தரே நிந்திக்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எப்படிப்பா உனக்கு தருவேன்ன்றார்.
நான் காணாமல் போன வீட்டுக்கு தான்ப்பா வந்தேன்றார். ஆனால் இவங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டாள். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவரை ஆராதித்தாள். அந்த ஆராதனையிலே கர்த்தர் களி கூறுகிறவர். நம்ம கர்த்தரை எப்படிங்க ஆராதிக்கிறோம்? நமக்கு பதில் கிடைச்சாதாங்க தோத்திரம் போடுறோம். இல்லைன்னப்பா என்னத்த என்னை பாஸ்டரை பார்த்து சொல்லுவோம், நீ ஒழுங்காக எனக்காக ஜெபிக்கிறது இல்லை, போடு தலையில் அவர் தலையில் பழிய. அவங்க ஜெபிக்கலை, இவங்க ஜெபிக்கலை. உங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்கு தான் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் போதகரோடு இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் சொன்னார், உன்னோட கூட இருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, பயப்படாத, திகைக்காத. நம்ம இந்த பயத்தையும் திகிலையும் பத்திரமா வச்சுருப்போம். இது நாளைக்கு உதவும், இருக்கட்டும், அந்த கபோர்டில் ஒரு ஓரமாக வச்சிரு. இந்த பயமும் திகிலும் கொஞ்சம் மூட்டை கட்டி அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம், சமயத்துக்கு உதவும். ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, திகைக்காத, அது வேண்டான்றாரு. கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிற கேரக்டர்ஸ் நம்மிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் விரும்புகிற ஆராதனை நம்முடைய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறது? நாம் எப்படி கர்த்தரை, நான் சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிறத நான் சொல்லலை. உடனே நீங்கள் என்னையே தான் சொல்கிறாங்க, உன்னையே தான் சொல்கிறாங்க, எல்லாரையும் தான் சொல்கிறாங்க. இருக்கிறது நாளுக்கும் தான் கர்த்தருடைய வார்த்தை வரும். நாம் கேட்டு அதின்படி நம்மை சரி செய்து கொண்டால் கர்த்தர் நம்மில் பிரியப்படுவார். நாம் வீடுகளிலே நம்முடைய அனுதின ஜீவியத்திலே கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோம்? ஒரு பதிலும் கர்த்தர் நமக்கு தரலை, ஆராதிப்போமா? தூக்கமும் துக்கமும் பாட்டும் பாடிடுவோம். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து, அது ஏன் கல்லில் சாயணும்? நல்லா ஃபோம் பெட்டில் சாய்ஞ்சி நான் தூங்குவேன். ஆனால் இந்த அம்மா பதிலே கிடைக்கலைங்க. பதிலும் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க, கர்த்தர் அங்கே நிந்தனையாய் பேசுகிறார். இப்படி பேசினா கூட இந்த மகா என்னை விட்டு போகிறாளா? கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு சூழலிலே கர்த்தர் நடத்தலாம் தானே? நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் புடமிடுகிறவர் தானே. அந்த விசுவாசம் என்கிட்ட இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அந்த அனுதின வாழ்க்கையிலே நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் முக்கியத்துவமாக காணப்படும். நாம் அதை சோர்ந்து போயிடுவோம், என்னை பதில் தரல. எங்கே இன்னும் வியாதி அப்படியே தான் இருக்குது, என் பலவீனம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே அந்த வியாதியை அழைக்கிறோம். இருக்கிறேன் என்பவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்ல அந்த விசுவாசத்தை கடைப்பிடிக்க அப்பியாசிக்க மறுத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். விளைவு கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை. நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அந்த அம்மாவுக்கு பதிலே கிடைக்கல. ஆனால் கர்த்தருக்கு அந்த அம்மா பணிவிடை செய்கிறாங்க, பணிந்து தொழுது கொள்ளுகிறாங்க. அதுதாங்க பணிவிடை, அதுதான் சேவை. கர்த்தர் வாசிக்கலாம் பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 31வது வசனத்தையும் வாசித்து பார்த்தா, இந்த சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து தங்களுக்கு பதில் கிடைச்சாதான் தோத்திரம் போடுகிற நபர் வேதத்திலே உண்டு. நான் உங்களை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சொல்ல வரவில்லை. வேதத்திலே யாத்திராகமம் 14:10 பார்வோன் பின்தொடர்ந்து வருகிறான். அடப்பாவி, கடலுக்குள்ளையும் வந்துட்டான்டா. மக்களுக்கு பயங்கர பயம். வாசிக்கலாம், தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பயந்தார்கள். பக்கத்தில் வந்துட்டாங்க எகிப்தியர்கள். மாட்டுனோம், தொலைஞ்சோம். என்ன ஏற்படுகிறது? பயம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பயப்படாத, திகைக்காத. எதை கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அந்த சுபாவம் நமக்குள்ளே பத்திரமாக பொதிந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. மிகவும் பயந்தார்கள். கர்த்தர் தான் சொன்னார் மோசேயை கொண்டு, இவர்களை எகிப்திலிருந்து நீ போய் கூட்டிட்டு வாப்பா, இவர்கள் எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் ஒரு நோக்கத்தோடு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வருகிறார்.
வர்ற வழியில் பின்னால் சத்துரு தொடருகிறான். அதை கண்டு பயம் மட்டும் இல்லை, மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது பயப்படும் பொழுது தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் ஒரு பலவீனம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், அப்போ தான் இரவு பகலாக கர்த்தரை பார்ப்போம். அப்படி கண்ணை ஏறெடுப்போம், ஆண்டவரே அப்படின்வோம். நம்முடைய வாழ்க்கையில் கடன் தொல்லைகள் மேலே மேலே கடன் கூடுது. வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி, பயங்கர கடன் தொல்லை தாங்க முடியல. வா குடும்பத்தோடு போய் சேருவோம். அது உலகத்தான். நாம் அதை எதிர்த்து ஜெயிக்கணுமே. கர்த்தர் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்குது? அதுதான் டெனாசிட்டி. கர்த்தரிலும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களிலும் நம்முடைய நம்பிக்கையை விடாமல், என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை பற்றி நான் பயப்பட போகிறதில்ல. எகிப்தியர் பின்னால் வர்றாங்களா, வரட்டுமே, அடி அவங்களுக்கு தான் விழப்போகுது. அப்படி தானே விசுவாசித்திருக்க வேண்டும். ஆனால் இவங்க மிகவும் பயந்தார்கள். இப்போ அப்படியே வருவோம். 31வது வசனத்துக்கு வருவோம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை, கர்த்தர் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரவேல் கண்டார்கள். ரெண்டையும் அந்த மக்கள் தான் பார்க்கிறாங்க. எகிப்தியர் பின்தொடருகிறதை காண்கிறார்கள், பயப்படுகிறார்கள். இப்போ கர்த்தர் இவர்கள் சார்பிலே, நீங்கள் அந்த இன்பிட்வீன் வேர்சஸை நீங்கள் மனசுக்குள்ளே வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த சேனையை கலங்கடிக்கிறார், எகிப்திய சேனையை கலங்கடிக்கிறார். நான் இதுக்கு முன்னால் ஒரு இடம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த வரலாறு சொல்லுகிறது, எகிப்திய இராணுவம் மிக பலமான இராணுவம், சக்தி வாய்ந்த இராணுவம். நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் டெக்னாலஜிஸ் பெருகி இருக்குது, அதனால் இராணுவத்தின் வலிமை பெருகி விட்டது. இல்லை, எகிப்திய காலத்திலே பார்வோனுடைய இராணுவத்துக்கு உலகமே பயப்படும். ஏன்? இவங்களுடைய ரதம் எதிரி சேனைக்குள்ளே போகும் பொழுது அந்த சக்கரத்திலே ஆரம் கோடு கோடாக இருக்கும் அல்லவா, அந்த கோடு எல்லாம் பட்டயம். அந்த ரதம் போகும் பொழுது அந்த ஒவ்வொரு கத்தியும் போகிறவங்களை அப்படியே 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 தலையை கையை காலை தட்டி விட்டு போகும். அதனால் அவங்க வலிமை வாய்ந்த இராணுவம் உடையவர்கள். அதனால தான் இஸ்ரவேல் மக்களுக்கு பயம் கூடுதலாகிவிட்டது. ஐயையோ பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு ரதம் உள்ளே வந்துச்சுனாலே எத்தனை சக்கரை இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த சக்கரத்தில் எத்தனை பட்டயம். அந்த ரதம் சேனைக்குள்ளே வரும் பொழுது ஒவ்வொரு கத்தியும் ஒவ்வொரு தலையை பதம் பார்க்கும். எந்த பக்கத்தில் நீ இருந்தாலும் உன் கையை பதம் பார்க்கும், காலை பதம் பார்க்கும். அங்கே எதிரிகள் சுருண்டு விழுவார்கள். அது எகிப்தியருக்கு நன்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அந்த யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை வாசிங்க. எகிப்தியரின் சேனையை கர்த்தர் கலங்கடித்து என்று நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாமே. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்தில் இல்லை 25 வாசிப்போம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும், அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள், அந்த உருளையில தான் அந்த பட்டயங்கள் சொருகி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சொருகி வைக்கப்பட்ட பட்டயம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் துய்த்து விடும், மாய்த்து போக பண்ணும். ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுகிறார்? கிழக்கு வெளுக்கிற நேரத்திலே எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய விசுவாசம் ஏன் அதில் வரமாட்டேங்குது? கர்த்தருடைய மகத்தான கிரியையை. இப்போ 31 வருவோம். இஸ்ரவேலர் கண்டார்கள், அப்பொழுது இப்போதாங்க விசுவாசம் வருது. கர்த்தர் அற்புதம் செய்தாதான் விசுவாசிப்பேன். அது இஸ்ரவேலர். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலை, நான் அவரை தொழுது கொள்ளுவேன். கானானிய ஸ்திரீ. இந்த 2 பட்டியலிலே நீங்கள் எந்த பட்டியலிலே இருக்கிறீர்கள்? நான் பார்த்து தாங்க நம்புவேன். நம்ம அண்ணா தோமா, அவர் வந்த இடத்துல நாம் வாழ்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அந்த தோமா சொல்கிறாரு, நான் பார்த்தா தான் நம்புவேன், நான் காயத்தை தொடணும், அதில் விரலை போடணும். கர்த்தரும்
ஏப்பா உனக்கு நம்பிக்கையே இல்லையா, இத்தனை பேரும் நம்புகிறாங்க, அப்படி சொல்லலைங்க. அவனுடைய அவிசுவாசத்தை அங்கே சுட்டி காண்பிக்க கதவு பூட்டி இருக்கிறது. உள்ளே வந்து சமாதானம் வரும்போதே கர்த்தர் சமாதானத்தை தான் தருகிறவர். அவளை சமாதானத்தோடே அனுப்பிவிடும். உங்களை இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எப்படி அனுப்புகிறவர்? சமாதானத்தோடே அனுப்புகிறவர். எப்பொழுது சமாதானம் கிடைக்கும்? நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நமக்கு அருள் செய்யும் பொழுது சமாதானம் கிடைக்கும். இங்கே பூட்டப்பட்டு இருக்கிற அறைக்குள்ளே இயேசுபிரான் உள்ளே வந்து சமாதானம் என்று சொல்லுகிறார். உடனே அடுத்த க்ஷணத்திலே தோமாவை பார்த்து சொல்றார், வாப்பா என்னை தொட்டு பாரு, எனக்கு மாம்சம் இருக்குதான்னு பாரு, என் காலை பாரு, நான் ஒரு ஆவி வந்திருக்குதோ, நீ அப்படி தானே நினைக்கிற, என் கால் பூமியில் தான் இருக்கு. அவங்கிட்ட சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, நீ பார்த்துட்டு என்னை என்ன செய்கிற, நம்புகிறப்பா. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, என்னை பார்க்கவே இல்லை, அவங்க நம்புகிறாங்க பார்த்தியா, உன்னை விட அவங்க தான் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தாதான் நம்புவேன், வேணாங்க, அது வளர்ச்சி அல்ல, முதிர்ச்சி அல்ல. நான் பார்க்கவே இல்லை, நான் விசுவாச கண்களினால் கண்டு கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறேன், என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார். ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. அதுதாங்க விசுவாசம், அதுதான் உறுதியான அந்த ஸ்பிரிச்சுவல் டெனாசிட்டி. நம்ம வாசிக்கலாம், கர்த்தர் ஏன் இந்த சகோதரனுடைய விசுவாசத்தை பெரிது என்று சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா? துன்பப்பட வேண்டியது அவசியம். விசுவாசம் புடமிடப்படும் பொழுது கர்த்தர், ஆதியாகமம் 22:1 பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். கர்த்தர் தான் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன் சந்ததி ஆசீர்வாதமாயிருக்கும் சொல்லுகிறார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு நகைப்பை தேவன் கொடுத்து விட்டார். நகைப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவனுடைய விசுவாசம் அந்த கிஃப்டில் இருக்குதா, கிவரில் இருக்குதா? கிஃப்ட் கொடுக்கிற நபரிலே நம்பிக்கை இருக்குதா, அல்லது கிவர் கொடுத்த பரிசு பொருளிலே இருக்கிறதா? உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த பரிசு பொருளை கர்த்தர் அங்கே கேட்கிறார், உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன், உனக்கே ஒன்று தான், அப்படி தானப்பா, அவனை நான் உனக்கு ஒரு இடம் சொல்லுவேன், அந்த இடத்துல போய் பலியிடு. அந்த மோரியா மலையிலே தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியாகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், செய்கிறாருன்னா அதில் அனந்த அர்த்தங்கள் உண்டு. அவர் எதையுமே ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே, விருதாவாக அவர் செய்வதில்லை. மோரியா மலையிலே நீ போய் பலியிடுப்பா. ஆபிரகாம் உடனடியாக கீழ்ப்படிந்தான். கேள்வியே கேட்கலங்க. அவை கேள்வி கேட்டிருந்த ஆவியானவர் எழுதி வைத்திருப்பார். கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் தான் விசுவாசத்தின் சாராம்சம். நம்ம கேள்வி கேட்டு 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 அந்த கேள்விக்கு பதில் வரட்டும், பிறகு பார்க்கலாம். கர்த்தருக்கு நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டு கொடுப்போம், பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். சில தேவ பிள்ளைகள் பேசும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே துக்கப்படுவார். பார்க்கலாம், வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, பார்ப்போம், ஏதோ அவர் செய்வாரா, நான் பார்க்க போகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சொன்னால் செய்வார், அவர் வசனித்தால் நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல. பின் ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போகிறது? அழிந்து போகிற பொன் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற விசுவாசம். இப்போ உங்கள் முன்னால் விசுவாசத்தையும் ஒரு கோல்டையும் வச்சா நீங்கள் எதை எடுப்பீங்க?
விசுவாசம் யாருக்கு வேணும்? கோல்டு அப்படியே தக்க தக்கன்னு ஜொலிக்குது, பிழைக்க தெரியலை. விசுவாசமா கோல்டை எடுப்பியா? லூஸு செலக்ட் பண்ண ஞானம் போதாது. கோல்டை எடுக்க தெரியலையே. பின்னால் இருந்து ஒரு குரூப் கத்துது, கோல்டேடு கோல்டேடு கோல்டேடு. இன்னொரு குரூப்பு எபிரேயர் 11வது அதிகாரத்திலே இருக்கிற வீரர்கள் அடுத்த பக்கத்தில் நிற்கிறாங்க, விசுவாசத்தை எடு விசுவாசத்தை எடு. நீங்கள் எதங்க எடுக்க போகிறீங்க? ஆனால் கானானிய ஸ்திரீ விசுவாசத்தை எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னை சோதித்த பிறகு நான் கோல்டாக மாறிடுவேன், சுத்த பொன்னாக கர்த்தர் என்னை மாற்றுவார். ஒரு சின்ன கோல்டா நானே கோல்டாக மாறுவேன். அவங்களுடைய நம்பிக்கை நம்மிடத்திலே உண்டா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆதியாகமம் 32:26 வாசிக்கலாம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது, அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். நான் எப்படி ஆண்டவரே உம்மை போக விடைய? நான் வந்த கான்செப்ட் நிறைவேறணுமே. நான் எதுக்கு வந்தேன்? என் அண்ணனுக்கு பயந்து என்னை காப்பாத்துங்கன்னு நான் பரிவாரங்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து அனுப்பிட்டு நான் மாத்திரம் தனியாக உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்கள் போக விடுனா விட்டுருவேனா? விடமாட்டேன், என்னை ஆசீர்வதியும். அதுதாங்க விசுவாசம். பொழுது விடியுதா? அதுக்கு என்ன ஆசீர்வதியுங்க? பொழுது விடியுதா? போகணுமா? யாருக்கிட்ட? என்னை ஆசீர்வதி. அதுதான் டெனாசிட்டி. அதை கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இந்த கானானிய ஸ்திரீ பயங்கர புத்திசாலி, கிளவராக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, நாய்க்குட்டிக்கு நான் போட மாட்டேன், நல்லது கிடையாதுன்னு சொன்னால் ஆமாம் ஆண்டவரேன்றாங்க. நம்ம சொல்லுவோமா? கோபம் கொப்பளிச்சு வந்துடும். என்னை பார்த்து, யாரை பார்த்து, என்ன படிப்பு என்ன, என்னுடைய கேரக்டர் என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, எல்லாம் அப்படியே அடுக்கி வந்துடும். இந்த அம்மா அதெல்லாம் தொடலை. தீருசீதோன் பட்டணத்துக்கு எனக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மை. உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தையிலிருந்தே நான் அற்புதத்தை விசுவாச கரங்களை நீட்டி சுதந்தரித்து கொள்ளுகிறேன். நாய்க்குட்டி கூட உன் பிள்ளை தின்னு போடுகிற சிந்துகிற அந்த கிரம்ஸை எடுத்து அது பழச்சிக்கிடுமே. இதுக்கு மேலே கர்த்தரால் அமைதியாகவே இருக்க முடியலை. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதனால தான் கர்த்தர் சொன்னார், இந்த அம்மா விசுவாசம் பெரியது. இந்த அம்மா அந்த கிவ் அப் பண்ணவே இல்லைங்க. விட்டு விடுகிறேன், டயர்ட் ஆகிட்டேன். இவர் என்ன இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? நான் எவ்வளோ பாரத்தோடு என் பிள்ளைக்காக வருகிறேன். இவர் சொல்கிறார் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாராம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு யூதர்களுடைய பாரம்பரியங்கள், யூதர்களுடைய கோட்பாடுகள், யூதர்களை குறித்த காரியங்கள் எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட வந்துக்கிட்டு காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் வந்தேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா பாதியில் விட்டுட்டு போகலை. முன் வைத்த காலை பின் வைக்கிறது இந்த கானானிய ஸ்திரீயின் வாழ்விலே பார்க்கவே முடியலை. பெற்றுக்கொண்டு தான் போவேன். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுங்க, கொடுக்கறது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன். 138ஆம் சங்கீதம் 8வது வசனம் இந்த அம்மாவினுடைய விசுவாச வார்த்தையாக, விசுவாச பிரமாணமாக அங்கே காட்சி அளிக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தர் எனக்காக, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்காக 1-2 செஞ்சுட்டு போயிடுவாரு இல்லைங்க, யாவையும் செய்வார், எனக்காக செய்வார். எனக்கு அற்புதம் செய்யணுன்ட்டு தான் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு வந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் எனக்கு செய்யாமல் போயிடுவாரா? எனக்கு கண்டிப்பாக செய்வார். அழகாக அந்த விசுவாச பிரமாணத்தை பார்க்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிச்சிருவாருங்க. பாதியில் செஞ்சுட்டு சாரி டைம் ஆயிடுச்சு நாளைக்கு பார்ப்போம் அப்படி சொல்லுகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. நம் தேவன் மிகவும் பெரியவர். பெரியவங்க பெரிய காரியங்களை தான் செய்வாங்க. அப்போ அவர் பெரிய தேவன்.
கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு வந்த இந்த கானானிய ஸ்திரீயின் எதிர்பார்ப்பு வீணாய் போயிற்றா? இல்லை. உன் விசுவாசம் பெரிது என்று கர்த்தர் பாராட்டுகிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க, உங்க கிருபை என்றும் உள்ளது. அடுத்து சொல்றாங்க, உங்க கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நீங்க அப்படி வேவர ஆயிராதீங்க ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டு தான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வேன். அந்த இருதயத்திலே பொதிந்திருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டு ஆச்சரியப்படுகிறார். 100க்கு அதிபதியையும் கானானிய ஸ்திரீயையும் தான் கர்த்தர், இவங்க 2 பேருமே புறஜாதியினர். 100க்கு அதிபதியும் அவுட் ஆஃப் இஸ்ரேல், இந்த அம்மாவும் இஸ்ரவேலர் கிடையாது. ஆனால் இவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தரால் பாராட்டாம இருக்கவே முடியலை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 32வது வசனம், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள், அதுதாங்க விசுவாசத்தின் முடிவு. பாதியிலே விசுவாசித்தேன், வந்துட்டேன், பார்ப்போம் அப்படி இல்லைங்க. அந்த ரட்சிப்பை அந்த க்ஷணமே மகள் ஆரோக்கியமானால். இவங்க என்ன ஜெபிக்கிறாங்க? லார்ட் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் இந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்து மகளை என்ன செய்கிறார்? ஆரோக்கியப்படுத்துகிறார். இம்மீடியட்லி, இன்ஸ்டன்ட்லி, உடனே. அங்கே பிசாசு அந்த பிள்ளையை அலைக்கழிக்க முடியுமா? கர்த்தர் பெரியவரா, பிசாசு பெரியவனா? தோற்று போன பிசாசு ஜெய கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு பொழுதும் நிற்கவே முடியவில்லை. கர்த்தர் இந்த சகோதரியினுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46வது வசனத்தையும் 51வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா. இதுதாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை. உங்களுக்குத்தான் முதல்ல வசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனா நீங்களோ அதை தள்ளி நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் நாங்கள் எங்க போறோம்? இயேசுவும் அப்படிதான். எனக்கு சொந்தமான ஜனத்துக்கிட்ட வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் அவர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு புறஜாதியாரிடத்திற்கு போகிறார். யாருங்க புறஜாதியார்? நாம் தான், நீங்களும் நானும் தான். புறஜாதியாராகிய நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் காணும்படியாக இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதை உன் விசுவாசம் பெரிதுன்னு சொல்லுவாரா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து. சென்ற காலங்களிலே ஜனங்கள் தங்கள் வழிகளிலே தான் நடந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும். கொஞ்ச நாளா ஜெபிக்கிறாங்க, பக்கத்து மாநிலத்தில் தண்ணீர் வசதி இல்லை, நிறைய தண்ணி தேவையில்லாமல் பழங்கினா பெனால்ட்டி அப்படின்லாம் சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே கர்த்தருடைய தயவை பாருங்க, வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் உங்களுக்கும் எனக்கும் தருகிறவர், மழைகளை தருகிறவர். ஐயோ, பக்கத்து மாநிலத்துக்கு தண்ணி இல்லைன்னா நமக்கும் தண்ணி வராமல் போயிடுமோ? இப்போமே அன்புராஜுக்கு ஃபோன் பண்ணு, ஒரு வேனை கொண்டாந்து இறக்கி விட்டுரு, சர்ச்சில் ஒரு 10 கேனை கொண்டாந்து வச்சிருப்பான். ஐயோ, தண்ணி வராதான். அது இல்லைங்க, செழிப்புள்ள காலங்களை, வானத்திலிருந்து மழைகளை யாருக்கு தந்து? உங்க வேதத்தில் பாருங்க எழுதப்பட்டு இருக்கிறது, நமக்கு, உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு தந்து நம்முடைய இருதயங்களை என்ன செய்கிறார்? சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். ஆகாரம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, ஜனங்களுக்கு இயல்பாகவே சந்தோஷம். கர்த்தர்
நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர் தானே தவிர. கானானிய ஸ்திரீ ஆரம்பத்தில் சொல்றாங்க, என் மக கொடிய வேதனை பிசாசினால் படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்ட அந்த கானானிய ஸ்திரீக்கு பதில் கொடுக்காம அனுப்பலைங்க. அந்த க்ஷணமே அந்த பிள்ளை ஆரோக்கியமானாள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை தியானிப்பவர்களுக்காக, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் என்ன செய்வார்? கவனித்து கேட்பார். ஓகே. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுறோமா இல்லையா? ஒரு அல்லேலூயாவும் காணோம். கர்த்தருக்கு தேங்க்யூ காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு பயப்படுகிறோமா இல்லையா? தூக்க கலக்கத்தில் இருக்கிறோம், எப்படா விடுவாங்க? கர்த்தருக்கு பயந்தவர்களையும் அவருடைய நாமத்தை தியானிக்கிற பிள்ளைகள். நம்மளே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவருடைய நாமத்தை தியானிக்கிறோம் தானே. நம்ம இந்த செய்தியின் ஆரம்பத்திலே கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை குறித்து தானே புகழ்ந்தோம். அவர் மிகவும் பெரியவர், அவருடைய நாமத்தை தானே தியானித்தோம். நமக்கென்று பரலோகத்திலே ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி கர்த்தரை தியானிக்கிறீங்க? கர்த்தர் உடனே ரெக்கார்ட் பண்ணுகிறார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா? கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். கர்த்தர் மறந்தாலும் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற வார்த்தைகள் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நமக்குன்னு வைத்திருக்கிற ஞாபக புஸ்தகத்திலே நம்மை குறித்த காரியங்கள் எப்படி எழுதப்படும்? கானானிய ஸ்திரீயை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம், உன் நம்பிக்கை பெருசு. அப்படி பரலோகத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்திலே நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கர்த்தர் எப்படி எழுதி வைப்பார்? பாராட்டி எழுதி வைப்பாரா அல்லது வேதனையோடு எழுதுவாரா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய விசுவாச கண்களை திறந்து விடுவாராக. ஆண்டவரே, உம்மை தேடுகிற எனக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த வசனத்தை எல்லாம் கானானிய ஸ்திரீ ஒருவேளை நன்கு அறிந்திருக்கலாம். இந்த காலை வேளையிலே நம்மோடும் கர்த்தர் இடைபடுகிறார். என்னை தேடுற பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். shall be added. உனக்கு இது தேவன் எனக்கு தெரியும் மகளே, மகனே. நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிற? என்னுடைய அற்புத கரங்களிலே உன் நம்பிக்கை இருக்கட்டுமே. நான் அதிசயமானவர், ஆச்சரியமான கிரியைகளை செய்வது எனக்கு அற்ப காரியம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னா அது எனக்கு கஷ்டம் கிடையாது, அது லேசு. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய அவிசுவாசத்தை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நான் அவிசுவாசப்பட்டு தான் அநேக நன்மைகளை இழந்திருக்கிறேன். ஒரு விசை கூட என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord, purify us in thy blood, Lord. உம்முடைய இரத்தத்தினால என்னுடைய அவிசுவாசம் நீங்கட்டும் ஐயா. என்னை ஒரு விசை கூட சுத்திகரியும் ஐயா. நீ கலங்காதன்னு சொன்னா அந்த காரியத்தை குறித்து தான் நாம் கலங்குகிறோம். இந்த காலை வேளையில ஒரு தீர்மானம் எடுப்போம், விடாப்பிடியான தீர்மானம். அதுதான் டெனசிட்டி, விடாப்பிடியான உறுதியான தீர்மானம். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதிலே பின்னோக்கேன், பின்னிட்டு பாரேன்.
கலப்பையிலே கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஞாபக புஸ்தகத்திலே நம்மை தேவன் தகுதியுள்ளவர் என்று எழுதுவாரா, தகுதி இல்லாதவன் என்று எழுதுவாரா? தேங்க்யூ லார்ட். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இந்த பாட்டை நான் இப்படி யோசிக்கிறேன். கலங்கிடுவேனோ, அந்த வார்த்தை கலங்கிடுவேன், நோ மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். நான் பதறுவேன், நோ நான் பதற மாட்டேன். ஏன்? என் விசுவாசம் கிறிஸ்துவிலே, கிறிஸ்துவின் வார்த்தையிலே, கிறிஸ்து என்னோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையிலே நான் வைத்திருக்கிறேன். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. கரங்களை தட்டி சொல்லுவோமா? அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கூடி வர செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செழிப்புள்ள காலங்களையும் நன்மைகளையும் நாங்கள் எங்கள் வழியிலே போனா கூட எங்களுக்கு தருகிற நல்ல தெய்வம் அல்லவா? நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமுடிய எங்களை நடத்துகிறவர் அப்பா, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய அப்போஸ்தலரும் மகா பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவே, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் விசுவாசத்தை உங்க மேல வைக்கிறோம் ஐயா. விசுவாசிக்கிறவன் பதறான் சொல்லி இருக்கிறீரே, விசுவாசிக்கிறவனுக்கு வெட்கமில்லை என்று சொல்லி இருக்கிறீரே. நாங்கள் நம்புகிறோம் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலே ஆண்டவரை உயர்வை தருவீராக. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு தொழில்களிலே உயர்வை கட்டளையிடுவீராக. வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அவர்கள் மன விருப்பத்தின்படியே தந்தருளுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய முகம் அவர்களிலே பிரசன்னமாவதாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து காக்கும்படியாய் சபைக்காக, சபையின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த காணொளியை காண்கிற பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரசன்னமாக்குவீராக. சமாதானத்தோட பிள்ளைகளை அனுப்புவீராக. நீர் அப்படியே செய்கிற தேவனாய் இருக்கிறபடியினாலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவான். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.